இட்லி தோசைக்கு எல்லாம் சூப்பரான சைட் டிஷ் வடைக்கறி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? முதல்ல நம்ம கடலைப்பருப்பு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 3 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வடை மாவமாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சூடான எண்ணெயில் வடையை போட்டு பொரிச்சு எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம மறுபடிக்கும் ஒரு கடாயில் நம்ம 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 3 வெங்காயம், 1 தக்காளி, 5 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வேகிற அளவுக்கு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணியை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா கலந்து விட்டு எடுத்து 1 கப் தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது பொரிச்சு வச்ச வடையை அதில் நல்லா பிச்சு சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நல்லா கொதிச்சு வரும்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை தூவிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டு எடுத்தால் அருமையான வடைக்கறி ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை